விருதுநகர் மாவட்ட செயலாளர் திரு ராஜன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். நம் சமுதாயத்தின் விடிவெள்ளி யாக திகழ்கின்ற தலைவர் மதிப்புமிகு எஸ்பிஎம் சத்தியமூர்த்தி சார் அவர்களே, செயல் வீரர் பொதுச் செயலாளர் மதிப்புமிகு சத்யராம் ராம்கன் அவர்களே, சட்டத்துறை நாயகர் மதிப்புமிகு சுரேஷ்குமார் அவர்களே, அனைத்து மாநில பொறுப்பாளராக வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, அனைத்து மாவட்ட நிர்வாகிகளாக வருகை தந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, அனைவருக்கும் முதற்கு நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு, முதல்ல அவரை நான் அறிமுகப்படுத்தணும். அவர் ஒரு அரசு பேருந்தில் இருந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அதில் அரசாங்க போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் சமுதாயப்பற்று காரணமாக இப்போ அவர் ஒரு வாரம் தான் ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை புதுக்கோட்டை ஆயத்த மாநாட்டில் தன்னுடைய சொந்த முயற்சியில் சிறப்பாக கூட்டிகிட்டு வந்தார். முதல்ல அதுக்கு ஒரு பாராட்டு சொல்லணும். அதுக்கு தான், அதாவது பணியிலே இருந்தாலும் சமுதாய ஆர்வத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். அதனால் அவர் நிறைய நம்ம சங்கத்தோட இன்னும் அவர் நிறையா பணியாற்றணும். நிறையா அவருடைய ஆலோசனைகளையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். உங்களுடைய பணிகளையும் நிறையா செஞ்சு கொடுக்குறது சங்கம் நாங்கள் பின்னாடி நிற்கிறோம். நீங்கள் முன்னாடி போங்க, அவ்வளோதான். சந்தோஷம். மிக்க நன்றி. நம்ம மாநாட்டுக்கு, இந்த திருச்சி நடைபெற வேண்டிய எழுச்சி மாநாட்டுக்கு நமக்கு பொருளாதார வசதி வேணும். இதுக்கு நம்ம ஆயில் சந்தா ஒவ்வொருத்தரும் ஒரு 1000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணி, அந்த ஆயில் சந்தா இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டு லெவலில் 1300 பேர் இன்றைக்கி நிர்வாகிகளை போட்டிருக்கோம். மாநிலம் மாவட்டம் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு நிர்வாகியுமே ஒரு 10 பேர்த்த நம்ம ஆயில் சந்தாவை பண்ணியாச்சுன்னா கிட்டத்தட்ட 1,30,000 பேர் 30,000 ரூபா வசூல் மட்டும் வரும். இது ஒன்று. அடுத்து இரண்டாவதாக டொனேஷன் 100 ரூபாயிலிருந்து அவர்கள் பல ஆயிரங்களை கொடுக்கட்டும். இந்த வகையில் ஒரு 1 கோடி ரூபா வந்துச்சுனாக்க ஆயத்த மாநாடும் அருமையாக பண்ணலாம். நம்ம மத்திய வெள்ளாஞ்செட்டியாரின் கல்வி குழுமத்தை ஒரு சிட்டியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் கிராம சாலையில் ஒரு 10 ஏக்கர் 15 ஏக்கரை வாங்கி ஒரு கல்வி குழுமமாக பண்ணிட்டோம்னாக்க நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், ஒரு மத்திய வெள்ளாஞ்செட்டியார்களுக்கு ஒரு சொந்தமாக காலேஜ் அதுன்னு பண்ணிட்டோம்னாக்க இது ஒரு சிறப்பை தரும். அடுத்தபடியாக கிராமங்களையும் நகரத்தையும் இணைத்து ஒரு 4 மாவட்டம் அல்லது 5 மாவட்டம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல நம்ம மணமாலை நிகழ்ச்சி பண்ணினால் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு இடத்துல மணமாலை நிகழ்ச்சி இந்த மாதம் பண்ணுறாங்கன்னா அடுத்த மாதம் இன்னொரு இப்படி ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து ஒரு மணமாலை நிகழ்ச்சி பண்ணினால் அனைத்து செட்டியார்களும் ஒருங்கிணைத்து பண்ண வேண்டும். அனைத்து உறவுகளையும் செட்டியார்களுடைய மத்திய வெள்ளாஞ்ச தலைமையிலே அனைத்து செட்டியார்களுடைய உறவை பலப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைத்தால், மாநாடு சிறப்பாக நடைபெறும் என்று நினைத்தால் மணமாலை நிகழ்ச்சி ஒன்றுதான். ஏன்னா சாத்தூர் அங்கே பண்ணியிருக்கேன். எனக்கு சாத்தூரில் ஒரு சில பேர் நல்லா சப்போர்ட் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் பண்ணணும். முதல் தான் மணமாலை நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1600 பேர் வந்துட்டாங்க. அடுத்து இப்போ சமீபத்தில் போன வாரம் போய் நம்ம மத்திய வெள்ளாஞ்செட்டியாரெல்லாம் போய் கற்கோலை ஐயா போன வாரம் வந்திருந்தார். மதியானம் வெயில், உச்சி வெயில். மெட்ராஸ்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தவர் எனக்கு ஃபோன் அடித்து கூப்பிட்டாரு. நான் விருதுநகரில் இருந்தேன். உடனே விருதுநகரில் என் வேலையை காலி பண்ணி ஒத்தி வச்சுட்டு கோயிப்பேட்டில் ஒரு 3.5 மணி நேரம் அந்த வெயிலில் ஒரு முதிர்ந்த இளம் கதாநாயகன்னு சொல்லுவோம் அவர். கற்கோலை சின்ன பிள்ளை மாதிரி ஒவ்வொரு வீடு கூட போனோம். போய் உறவில் அனுசரித்தோம். அடுத்து ஒரு 3 நாளைக்கு முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அங்கேயுமே உறவில் பார்த்து பேசியிருக்கோம். பேசி வாங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம்.
இது இல்லாமல் வாணிய செட்டியார், காசுக்கார செட்டியார், அப்புறம் 24 மணி தெலுங்கு செட்டியாரில் நாங்கள் பேசி வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் ஒரு மீட்டிங் போட்டு மனமான நிகழ்ச்சிக்கு முத கோயிப்பில் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அந்த மனமான நிகழ்ச்சி தமிழ்நாட்டிலேயே 3000 பேர் குறைந்தது 1500 ஜாதகமாக வரும். சுற்றி வர 50 கிலோமீட்டருக்கு ஜீப் எடுத்து பிரச்சாரம் பண்ணி நம்மளுடைய திருச்சி எழுச்சி மாநாட்டுக்கு ஒரு முன்னோடியாக, ஒரு முன் உதாரணமாக கண்டிப்பாக நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். அதுக்கு அனைத்து ஆன்றோர் பெருமக்கள் வந்து விழாவை சிறப்பித்து தருவார்கள். அது ஏற்கனவே நாங்கள் தலைவர்கிட்ட இப்போ அவங்களை எல்லாத்தையும் பேச விட்டேன். கூடிய சீக்கிரத்தில் அது ஒரு நல்ல நிகழ்ச்சியை பண்ணுவோம்னு இருக்கோம். அதே மாதிரி வந்திருக்க நிர்வாகிகள் ஒவ்வொருவருமே கிராமங்களை முதல்ல ஒன்றிணைங்க. கிராமங்களை ஒன்றிணைத்தால் அவர்கள்ட்ட 100 ரூபா டொனேஷன் நம்ம வாங்கிட்டாலே அவங்களுக்கு வந்து ஒரு செட்டியார்கள் என்ற ஒரு பற்று வரும். அவர் கொடுப்பது 100 ரூபாயா இருந்தாலும் அந்த ஏழைப்பட்டவர் என்ன நினைப்பாரு, நம்மக்கிட்ட நம்மளையும் மதித்து செட்டியார்னு மதித்து நம்மளை மதிச்சிருக்கு வந்திருக்காங்க அப்படிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உந்துதல், ஒரு வெறி வரும், சமுதாய பற்று வரும். இதற்கு முடிந்தளவு நீங்கள் ஒத்துழைப்பு தாங்க. அடுத்து இவ்விழாவை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் எங்களது நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு, வாழ்க நம் செட்டியார்களின் ஒற்றுமை, வளர்க திருச்சி எழுச்சிமிகு மாநாடு என்று கூறி, செட்டியார்கள் என்று சொல்லடா தலையந்தும் என்ற வாக்கியத்துக்கு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பெரம்பலூர் மாவட்ட தலைவர்